ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இப்போ வந்து இந்த கொஷின் எழுப்புற வேர்டுங்களை வச்சு தான் நம்ம வந்து இங்கிலீஷில் ஸ்டார்டிங்கில் பேச முடியும். ஓகேங்களா? இப்போ வாட் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு என்ன அப்படின்றது அர்த்தம் இருக்குது. வாட் இப்போ இதை வச்சு நம்ம வந்து இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி இங்கிலீஷ் பேசலாம். ஓகேங்களா? இப்போ இந்த வாட்டை வச்சு மற்றவங்ககிட்ட எப்படி ஒரு கொஷினை கேட்குறது அப்படின்றத பற்றி அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னா என்னன்றது தெரியும், உங்களுக்கே தெரியும். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா உங்கள் பேர் என்ன அப்படின்றது அர்த்தம். இப்போ வந்து அடுத்தது என்னென்னா, உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னா வாட் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லலாம். வாட் டூ யூ வாண்ட். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா வாட் டூ யூ வாண்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கணும்னு வைங்க. நீ என்ன சொன்ன அப்படின்னா வாட் டிட் யூ சே அப்படின்னு கேட்கலாம். வாட் டிட் யூ சே வந்து வாட் டிட் யூ சே அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கணும். இப்போ நாம் அதே மாதிரி அடுத்தது என்ன சென்டென்ஸ் சொல்லலாம்னா, நான் உனக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கணும்னு வைங்க. இப்போ நான் உனக்காக என்னப்பா பண்ணணும் நான் அப்படின்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்க. அது வந்து எப்படி கேட்கலான்னா வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ. உனக்காக நான் என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி வந்து வாட்டை வச்சு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கேள்விங்களை உருவாக்கி நம்ம மற்றவங்ககிட்ட கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு வந்து வேறு ஒரு வேர்டை வச்சு எப்படி சென்டென்ஸை யூஸ் பண்ணி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.